குறைந்த வீட்டு முனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். கன்னியாகுமரி மாவட்டம் திட்டுவிளையில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள பேருந்து நிலையத்திற்கு சுதந்திர போராட்ட தியாகி கண்ணியமிகு காயிதே மில்லத் பெயரை சூட்ட வேண்டும் என ஏற்கனவே எஸ்.டி.பி.ஜ கட்சியினர் பூதப்பாண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஸ்வ ஹிந்து பரிஷத் பா.ஜ.க கட்சியினர் ஒரு சில நாட்களுக்கு முன்பு பூதப்பாண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காயிதே மில்லத் அவர்களை அவதூறாக பேசி கோஷமிட்டதாக எஸ்.டி.பி.ஐ சார்பில் குற்றச்சாட்டு கூறப்பட்டு வருகிறது. எனவே அவர்களை கண்டித்தும் பூதப்பாண்டி பேரூராட்சி முழுவதும் பொது மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க கேட்டு இன்று எஸ்.டி.பி.ஐ கட்சியினர் பூதப்பாண்டி பேரூராட்சி அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது போலீசார் அனுமதி வழங்காததால் ஊர்வலமாக வந்து தோவாளை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் இஸ்லாமிய பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்து கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது பிறந்த நாள் விழா முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தேவர் மகாஜன சங்கம் சார்பில் 111 பால்குடம் ஊர்வலம் தேவர் மகாஜன சங்கம் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் ஊர்வலமாக வந்து அண்ணா பேருந்து நிலையத்தில் அருகே அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. இதில் 100க்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் பகுதியில் கடந்த 2 நாட்களாக பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான மாநில அளவிலான வாழ்விளையாட்டு போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் இருந்து 15 மாவட்டங்களை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆற்றூரை சேர்ந்த செல்வகுமார் தலைமையில் ஒரு அணியும் ஆற்றூர் தோட்டாவரம் பகுதியை சேர்ந்த ஜிஷோ நிதி தலைமையில் ஒரு அணியும் மோதினார்கள். அப்போது வெற்றி புள்ளிகள் அறிவித்து கொண்டு இருக்கும் போது 2 தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே நடுவரிடம் 2 தரப்பினரும் வாக்குவாதம் செய்தனர். இந்த நிலையில் ஜிஷோநிதி தரப்பினர் செல்வகுமார் தரப்பினரை சரமாரியாக தாக்கினார். இதில் செல்வகுமாரின் வயிறு, முதுகு போன்ற பகுதிகளில் பலத்த காயம் ஏற்படுத்தினார்கள். மேலும் விளையாடுவதற்கு வைக்கப்பட்டு இருந்த வாளை எடுத்து செல்வகுமாரின் தலையில் வெட்டினார்கள். இதில் பலத்த காயம் அடைந்த செல்வகுமார் அந்த இடத்தில் கீழே விழுந்தார். உடனே அந்த பகுதியில் உள்ளவர்கள் தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து சிகிச்சை பெற்று வருகிறார். நோநிதி பலத்த காயம் அடைந்த குலசேகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பழைய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது பிறந்த நாள் விழா முன்னிட்டு தூத்துக்குடி ஆதிமுக வடக்கு மாவட்டம் சார்பில் கோவில்பட்டி நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் ஊர்வலமாக வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவச் சிலைக்கு கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திட்டங்குளம் மற்றும் வேலாயுதபுரத்தில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவச் சிலைக்கு கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானத்தை தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் தூத்துக்குடி அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் 118வது பிறந்த நாள் விழா முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே துறையூர் கிராமத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் பிறந்த நாள் விழா மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. விழாவில் அம்மா பேரவை மாவட்ட துணைச் செயலாளர் துறையூர் கணேசன் தலைமையில், தேவர் சமுதாய சங்க தலைவர் முத்தையா முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பல்வேறு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, ஓட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் போடுசாமி, எம்ஜிஆர் இளைஞர் அணி மேற்கு ஒன்றிய செயலாளர் அம்பிகை பாலன், தொழிலதிபர்கள் சுப்பையா, ஆறுமுகம், பிரம்மபாண்டியன், ராஜ்குமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகலட்சுமி கணேஷ் பாண்டியன்,
மத்திய பகுதி ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அருண்குமார், கிளைச் செயலாளர் அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழா 63வது குருபூஜை விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தஞ்சாவூர் விளார் ரோட்டில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ சிலைக்கு தமிழ் திரைப்பட இயக்குனர் சோழதேவன், காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவரும் மற்றும் சோழர் கலைமன்ற தலைவருமான ஏ.கே.ஆர். ரவிச்சந்தர், காவேரி டெல்டா விவசாயிகள் சங்க செயலாளர் முனைவர் பிரனேஷ் இன்பென்ட் ராஜ், ஆர்.வி.ஆர். செந்தில் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செய்து வணங்கினார்கள். இந்நிகழ்வில் பட்டாசு வெடித்து தேவரை வாழ்த்தி முழக்கமிட்டார்கள். தஞ்சாவூர் பண்பாடுமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதில் நூலகத்தின் பங்கு முக்கியமானதாகும் என கவிஞர் பகுத்தறிவு தாசன் தெரிவித்தார். இவர் பெரியாரின் வழித்தோன்றல் போராளி, கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் என்ற பன்முகத் திறமை கொண்டவர். நூலகம் இயக்கம் தற்போது விரிவடைந்துள்ளது. வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தாக்கம் அனைவரிடமும் அதிகரித்துள்ளது. இலக்கியம் படித்தவர்கள் மேன்மை அடைவதுடன் அடுத்தவர் துயர் துடைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் உருவாகும். நல்ல மனிதனை, பண்பாடுமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதில் நூலகத்தின் பங்கு முக்கியமானதாகும். தற்போது படிப்பகம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் வாயிலாக இப்பகுதியிலிருந்து தலைசிறந்த கல்வியாளர்கள் உருவாக வேண்டும் என்பதே முதன்மை நோக்கமாகும். குழந்தைகளிடம் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அதை குறும்படங்கள் வாயிலாக அவர்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். 62 வயதுகளாக பயணிக்கிறேன். சிறு வயது முதல் பெரியாரை நேரில் கண்டதுடன், அவர் கையில் கொஞ்சியதுடன், அவருடன் பழகியதுடன், அவர் இறந்த பின் நான் இதன் பாணியிலே தொடர்கிறேன். நான் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதில் முதல் நாவலான கவிதுர் காலம் என்ற நாவல் மிகவும் புகழை தந்தது. பழனி மாணிக்கம் ஐயா மந்திரி அவர்கள் வெளியிட உபேதுல்லா மந்திரி அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள 1987 எனக்கு பெரும் பாராட்டு விழா நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து தமிழக கவிஞர் பேரவை என்றதை நான் கூட்டினேன். எனது 18 வயதில் 20 பேர் கொண்ட அந்த குழுவில் எனக்கு வழங்கப்பட்ட அந்த கவிஞர் பகுத்தறிவுதாசன் என்கிற பெயர் என்று இன்றைக்கும் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது, புகழ் அளித்து கொண்டிருக்கிறது. பெரியாரின் பாணியிலே சொல்லப்போனால் புகழ், பாராட்டு, பதவி எல்லாம் வீண், பதவியே வேண்டாம் என்றுதான் அரசியலை ஒதுக்கினார். அதன் பாணியிலே எனது கடன் பணி செய்து கிடப்பது என்பதை நாங்கள் உணர்ந்து அண்ணாவின் பாணியிலே சென்று கொண்டிருக்கிறோம். அதன்படி நாங்கள் இறுதி வரை செல்வோம். நூல்கள் மிக முக்கியமானது. இப்போதைக்கு உள்ள இந்த மானிடர்கள், இன்றைய சமுதாய சந்ததிகள், ஜெனரேஷன் மிக மோசமான நிலையில் சாராயம் என்றும், மது என்றும், மாது என்றும், சூது என்றும் கேம்களில் விளையாடு நிறைய பொருட்களை இழப்பதுடன் அவர்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 24 மணி நேரம் கையில் செல்போன்கள் உள்ளது. அதை மாற்றி அமைக்கிறது எனது நோக்கம். அதன் குறிக்கோளாக நான் இந்த படிப்பகத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். இன்னும் நூல்களை எழுதி கொண்டிருக்கிறேன். நான் புதிதாக ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய வகையில் நூல்களை எழுதியிருக்கிறேன். அன்பில் மகேஷ் அவர்களிடம் கேட்டபோது தான் வந்து திறந்து வைப்பதாக சொன்னார். இதை வீரமணி ஐயாவும் வருவதாக ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆசிரியர் அவர்கள். விரைவில் இது நடைபெற நான் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் புக்கு எழுதுவேன், சாகுமறை எழுதுவேன். பெரியார் நூற்றாண்டு சிறப்பிதழ், வரலாற்று சரித்திரம், சுயசரிதையாக கவிஞர் கருணானந்தம் உங்களுக்கு தெரியும் 500 பக்கங்கள் கொண்ட நூலை எழுதினார். அது அனுராகம் என்ற பதிப்பகத்தில் வெளியானது. அதைத் தொடர்ந்து மரியம் பதிப்பகம் என்ற தாயார் பேரில் துவங்கப்பட்ட இந்த மரியம் பதிப்பகத்தில் அவர் கவிஞர் கருணானந்தம் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். என்னை பெரும் ஆளாக என்னை உருவாக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்துடன் அவர் ஆசீர்வாதத்தின்படி பெரியாரின் வழியில் நான் நடப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். விரைவில் நீங்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் ஆசிரியர் வீரமணி ஐயா, முடிந்தால் முதல்வர், எல்லோரும் நான் பிறந்த இந்த இடத்தில் வந்து என்னை சிறப்பித்து நூல்களின் அருமைகளை மக்களுக்கு போதிப்பார். செல்களை ஒழிப்போம், நாம் வென்று காட்டுவோம், திராவிடம் வெல்லும். இதுவே எனது உயிர் மூச்சாக செயல்படுவேன் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். கோவை மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டி உள்ள கோவை மாவட்ட புறநகர் பகுதிகளில் வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருவது தொடர்ந்து நடந்து வருகிறது.
ஆலாந்துறை பகுதியில் ஒற்றை கொம்பனும் வரப்பாளையம் பகுதியில் வேட்டையனும் மீண்டும் ஊருக்குள் வரத்து துவங்கியு உள்ளது. இந்நிலையில் தடாகம் பொன்னுத்தம்மன் கோவில் அடிவாரப் பகுதியில் குட்டியுடன் ஒரு காட்டு யானையும் அக்ஷயா பள்ளி ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு உணவு தேடி புகுந்த ஒற்றை காட்டு யானையை பார்த்து அப்பகுதியில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் குரைத்து சத்தம் எழுப்பியது. அது அங்கு பொருத்தப்பட்டு இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது. மேலும் அங்கு இருந்த சிறுவர்கள் செல்போனில் எடுத்த வீடியோ காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அப்பகுதியில் வரும் அந்த ஒற்றை காட்டு யானையை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர்.